சரி இப்போ எப்படி எழுதலாம் அப்படி பார்த்துக்கங்க. நீங்க சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் எடுத்தபடி இந்த 2 டேர்முக்குமே வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா P டெண்ட்ஸ் டு 10 மீன்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் டு Qனா இஸ் ஈக்குவலன்ட் டு நெகேஷன் P ஆர் Q. அப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். அப்போ LHS சைடு எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? இஸ் ஈக்குவல் டு அதாவது LHS சைடு இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதிங்க. நெகேஷன் P ஆர் Q அண்டு நெகேஷன் ஆர் Q. கரெக்டாமா? இதில் என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார். சரி, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் மேபி இதையே வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாவோ இல்லை இதை வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. பட் இங்கே என்ன ஆப்ரேட்டர் இருக்குது? இங்கே பாருங்க, இங்கே ஆர் ஆப்ரேட்டர், இங்கே அண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ரெண்டு ஆப்ரேட்டர் கேஸ்ல நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்? டிஸ்ட்ரிபியூட் லா அப்ளை பண்றோம் நான் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஆறுன்னு வந்துச்சுன்னா அசோசியேட் தான். இங்க பாருங்க, இது ஆறு இது ஆறு இது ஆறுனா அசோசியேட்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் என்னது, டூ டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர் வந்துட்டாலும் நம்ம என்ன ஆப்ரேட்டர் அடுத்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம்? டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ளை பண்ண போறோம் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அடுத்த ஃபார்முலா நம்ம என்னதான் அப்ளை பண்ணணும்? டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்கு உண்டான ப்ராசஸ் ஆரம்பிக்க போறோம். அப்போ என்னன்னா இவ்வளவு பெரிய டேர்ம் வந்து ஏதோ ஒன்று வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டா நான் வச்சுக்கணும். மேபி லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு நீங்க எதை வேணா நான் வச்சுக்கலாம். நான் எடுக்க போறது வந்து இதை வந்து நான் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நான் வச்சுக்கிறேன். அப்ப என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் லா சொல்லுது? P அண்டு Q ஆர் ஆர்னு வந்துச்சுன்னா இதை எப்படி எழுதலாம்னு சொல்லுது டிஸ்ட்ரிபியூட்டர் லா? P அண்டு Q P அண்டு Q இங்க இருக்கிற ஆப்ரேட்டர் ஆர் P அண்டு ஆர்னு எழுதலாம். இதுல என்ன டவுட் இருக்குதாமா? இல்ல சார். அப்போ ரெண்டு ஆப்ரேட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக அப்ளை பண்ண போறீங்க. அப்போ என்னது, ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் இதையும் சொல்லிக்கிறேன். அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேங்க. என்ன கிடைக்கும்? நெகேஷன் P ஆர் Q அண்ட் இருக்குதுங்க, இந்த அண்ட் இங்கே வச்சுக்கிங்க. ஒரு சிங்கிள் வேல்யூ சொன்னது இது. அப்போ நெகேஷன் ஆர், இது ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி செகண்ட் வேல்யூ, அதாவது இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஆர் போட்டுக்கணும். கரெக்டாக இங்கே இருக்கிற ஆர் எந்த ஆறு? இந்த ஆர். அப்போ இந்த ஆர் போட்டாச்சு. அடுத்து என்ன எழுதணும்? P அண்ட் ஆர் எழுதணும். Pங்கிறது யாரு? இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா P அண்ட் ஆர்ங்கிறது யாரு? இந்த ஸ்டேட்மெண்ட். எழுதலாமா? அப்படி என்ன கிடைக்கும்? நெகேஷன் P ஆர் Q. கரெக்டுங்களா? நெகேஷன் P ஆர் Q. இங்க இருக்கிற ஆபரேட்டர் என்ன? அண்ட். அண்ட் இருக்குதா? அண்ட் போட்டு Q போட்டுறேன். கரெக்டுங்களா? அண்ட் Q. இந்த ஸ்டெப் எழுதிட்டா ஓரளவுக்கு புரிஞ்சுது. என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த லா தெரியும். இந்த லா என்ன சொல்றாங்க? ஆல்ரெடி நிறைய டைம் அப்ளை பண்ணலாம். P ஆர் Q அண்ட் P அப்படின்னு வந்ததுன்னா நல்லா பார்த்துங்க, ரெண்டு டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர். கரெக்டுங்களா? ரெண்டு டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர், பட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டுமே ஒரே சேம் ஸ்டேட்மெண்ட் தான். அப்படின்னு வந்து இது எப்படி எழுதலாம்? Pன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? அப்சர்வேஷன் லா சொல்லி கொடுக்குறேன். அப்போ இந்த லா அப்படி. அப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே பாருங்க, Qன்னு ஒரு டேம் இருக்குது, இங்கேயும் Qன்னு ஒரு டேம் இருக்குது, நெகேஷன் P வந்து அடிஷனல் டேம். அப்போ இந்த ஃபார்முலா நம்ம எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் மட்டும் சொல்லுங்க. Qன்னு எழுதினா போதுமா? இந்த ஃபார்முலா படி, இந்த ஃபார்முலா படி வெறும் Qன்னு எழுதினா போதுமா? அப்படின்னாச்சு. ஏமா டவுட் இருக்குதாப்பா? எனக்கு இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் புரியல சார். இங்க பாருங்க, Q ரெண்டு டைம் இருக்குதுல்ல? ஆமா சார். ஆப்ரேட்டர் என்ன? ரெண்டு டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர்ல. இங்க ஆர் ஆமா ஆப்ரேட்டர். சார். ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். அப்ப என்ன ஃபார்முலா நான் இருக்குங்களா? என்ன ஃபார்முலா உங்களுக்கு அப்சர்வேஷன் லா சொல்லிட்டு P ஆர் Q அண்ட் P ன்னு இருந்தா இது எப்படி எழுதலாம்? இஸ் ஈக்குவல் டு P ன்னு எழுதலாமா? இது ஒரு ஃபார்முலா தானே. ஆமா சார். அப்ப இது டைரக்ட் ஓகே. அப்ப இது என்னன்னா Q ன்னு எழுதிக்கலாமா? அது Q ன்னு எழுதலாம் சார். எழுதலாம்ல? சரி. அப்ப என்னது ஆர் போட்டு Q எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? இது ஃபுல்லாவே என்னன்னாவும் Q ன்னு ஆயிடும். கரெக்டாமா? இது ஃபுல்லாவே என்னன்னாவும் Q ன்னு ஆயிடும். ஓகேங்களா? டவுட் இருந்தா சொல்லுமா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஸ்டெப் ஓகே தானே? இது ஓகே தான் சார். சரிம்மா. இப்போ அடுத்த ஒர்க் என்ன பண்ணலாம்? சொல்லுமா, அடுத்த ஒர்க் என்ன சொல்லுமா? இப்போ ரெண்டும் இதுலேருந்து என்ன நடக்குமா? மேபி இது டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ளை பண்ணலாமா?
சார் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் உள்ள உள்ள ப்ராக்கெட்ல தானே சார்? ஐ மீன் லைக் அந்த உள்ள ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ள இருக்கிறதுக்கு. இதுக்கு மட்டும். ஆமாமா, ஆமா. சார். ஸோ ஒரு நாட் நிமிஷம். ஆஃப் P and ம். not of R. ம். Not of P and not of R, or Q and not of R. Q and not Not of R. of R. வெளியே Q. கரெக்டாமா? கரெக்டுங்களா? கரெக்டாமா? சார். சரி. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாமா? இது டிமார்க்கில் தான் அப்ளை பண்ணலாம். இது என்ன ப்ராசஸ்க்காக எழுதணும்? இது லா எழுதணுங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா எகைன் டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஸோ இது எகைன் டிமார்க்கில் அப்ளை பண்ணலாமா? டிமார்க்கில் ஆல்ரெடி என்னது நெகேஷன் வெளியே எடுக்கிறதுனா ஆர் ஆயிடும். அந்த நெகேஷன் வெளியே எடுத்துட்டேன். இங்கே என்ன கிடைக்கும்? PRR. Sir, or Q and not of R. Not of R. கரெக்டா? சார். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மேபி டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணலாமா? சரி, நம்ம நார்மல் பண்ணலாமா? இது பண்ணலாமா? அசோசியேட்ல இங்க பாருங்க, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அசோசியேட்ல அப்ளை பண்ணலாமா? இங்க பாருங்க, இங்கேயே ஆர் ஆபரேட்டர், இங்கேயும் ஆர் ஆபரேட்டர். அப்போ அசோசியேட் திங்க் பண்ணி அப்ளை பண்ண போதும். அவ்வளோ. இப்போ அசோசியேட்ல அப்ளை பண்ணுங்க. அப்போ நெகேஷன் PRQ, இது ஒரு ப்ராக்கெட், ஆர் போட்டு இது ஃபுல் ப்ராக்கெட் போட்டு Q or not of R or Q. சூப்பர்மா, வெரி குட். அப்போ என்ன நடக்குதுன்னு இப்போ சேம் இந்த ஃபார்முலா எங்கே சொன்னாலும் இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுங்க. 2 டைம் Q நல்லா பாருங்க, 2 டைம் Q டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர், 2 டைம் Q டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர். அப்போ டேரக்டர் என்னதான் Q எழுதிடலாமா? சார். அப்போ டேரக்டாக Q எழுதிடுங்க. அப்போ என்னது இஸ் ஈக்குவல் டு நெகேஷன் ஆஃப் PRR ஆர் போட்டு இது என்னது, இது ஃபஸ்ட்டு இதுக்கு ரீசன் எழுதணும். இது என்ன ரீசன்? அசோசியேட்டில். இதுக்கு அசோசியேட்டில் அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ எகைன் என்ன ரீசன் எழுதுகிறோம்? P அண்டு Q வெளியே வந்து ஆர் பின்னு வந்துன்னா இஸ் ஈக்குவல் டு P எழுதலாம். இப்போ எழுதுகிற ஸ்டேட்மெண்ட் எதனால Q கிடைக்குதுன்னா இந்த ரீசனுக்காக தான் கிடைக்கும். சரியாம்மா? சார். ஓகே. இப்போ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? இப்போ எல்ஹெச்எஸ் முடிஞ்சிச்சுல, இதான் வந்து எல்ஹெச்எஸ் இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. மேபி இது ஃபார்முலா டேரெக்டாக சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏன்னா ஃபார்முலா என்ன மெமரி பண்ணாதனால. அதனால் இது வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எகைன் ஆர்ஹெச்எஸ் எடுக்குமா? ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது? ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா Q PRRமா? PRRன்னு இருக்குது. இதில் போட்டுக்கிறேன். ஓகே, PRR tends to Q. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் சார். அப்போ வந்துட்டு நாட் ஆஃப் P or R or Qன்னு எழுதலாம் சார். RQ. அப்போ பாருங்க, டைரக்டாக ரிசல்ட் வந்து சொன்னால் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் பண்ணணும். நம்ம ஒன்று சார் அவ்வளோதான். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு முடியுது. therefore எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ பொறுமையாக திங்க் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ரிசல்ட் வந்துடும். ஏன்னா எல்லா ஃபார்மும் நான் வச்சுக்கிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃபார்முலா சொன்னீங்களா, அது மாதிரி திரும்ப ப்ராக்டிஸ்